காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கே எல்லா காலமும் ஆராதனையும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். ஆண்டவரே, உமக்கே மகிமை, உமது இதயத்திற்கு மட்டும் மகிமை. இதோ உமது இதயம் அனைவரையும் தேடி வருகிறது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது வெறுமையான வார்த்தை அல்ல. யாரெல்லாம் அவரிடம் தஞ்சம் புகுகிறார்களோ, இவரை தேடி வருகிறார்களோ, அனைவருக்கும் மீட்பை, இளைப்பாறுதலை, மன அமைதியை, மகிழ்ச்சியை நிறைவாக தருகிற ஆண்டவர். இதோ பல்வேறு சுமைகளோடு வந்திருக்கிற நாம் கடந்த ஒரு வார காலம், இந்த நாட்களிலே நமக்கு மனதில் ஏற்பட்ட காயங்கள், உணர்வுகளில் ஏற்பட்ட காயங்கள், உடலில் நம்மிடம் இருக்கிற சோர்வுகள், குடும்பத்தில் பல்வேறு நிலைகளில் நம்மிடம் இருக்கிற எல்லா சுமைகளையும் சோர்வுகளையும் இயேசுவின் சிறுதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அனைத்தையும் உமது இதயத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து இந்த பாடல் வரிகளோடு ஆண்டவரை போற்றி மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கு ஒருவருக்கே சொந்தம் என்று கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து, தேவா உமக்கே மகிமை, நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாம், உம்மிடம் நாங்கள் தஞ்சம் புகுகிறோம் என்று சொல்லி உற்சாகத்தோடு முழுமையாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக பாடி ஜெபிப்போம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. கரங்களை வீசி ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கு, உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். இந்த எரிக்கோ ஜெபத்தில் நம் ஜெப கருத்துக்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். செவிகளை திறக்கிறவர், நம் உதடுகளை திறந்து இதோ நாவை உயர்த்தி குரல் எழுப்பி பாடி ஜெபிக்க வல்லமை தருகிற ஆண்டவர். ஆண்டவரே, இந்த நாளிலே உமது பிரசன்னத்தில் இருக்க, இதோ எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க, உமது புகழை பாட, மென்மேலும் உமது நாமத்தை போற்றி துதிக்க வரங்களை தாரும் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். செவிகளை திறந்து விட்டீர், செய்வோம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செவிகளை திறந்து விட்டீர், செய்வோம் சித்தம். இந்த
புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. கரங்களை வீசி ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே தினமுமக்கே மகிமை. கரங்களை தட்டுவோம், நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எளியவர்களை நினைப்பவர், ஒளிமயமான துணையாளர், உன்னத்தில் உள்ளத்தின் ஆறுதல் நம் ஆண்டவர். அவரில் மட்டும் ஆறுதல் பெற்றவர்களாக, அவரில் மட்டும் தஞ்சம் பெற்றவர்களாக இந்த எரிக்கோ ஜெபத்தில் கடந்து செல்லும் பொழுது, அவரை பின் செல்கிற பொழுது, ஆண்டவரே எளிமையான எங்களை நீ நிறைவு கூர்ந்ததற்காக நன்றி, எங்களை தேற்றுவதற்காக நன்றி, எங்களை திடப்படுத்துவதற்காக நன்றி, இதோ எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் நடுவே கடந்து வருவதற்கு நன்றி என்று பாடி ஜெபிப்போம். பெண்கள் 2 வரிசையில் முதலிலும், ஆண்கள் அவர்களை தொடர்ந்தும் இந்த எரிக்கோ ஜெபத்தில் கலந்து கொள்வோம். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. கரங்களை வீசி ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை. குரல் எழுப்பி பாடுவோம். தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்த மீட்பவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்த மீட்பவரே தினமுமக்கே மகிமை. தேடுகின்ற அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிற ஆண்டவர், பாடுகிற யாவருக்கும் தூய்மையை பரிசாக தருகிறவர். ஆண்டவரே, இதோ உம்மை தேடி வந்திருக்கிற, இதோ உம்மை நாடி வந்திருக்கிற, உம்மை புகழ்ந்து பாடுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது மகிழ்ச்சியை கழிக்கும் எங்களுக்குள்ளே நீர் ஊட்டும். இதோ தூய்மையை ஆடையாக நாங்கள் அணிந்து கொள்ள வரம் தாரும். எல்லா ஜப கருத்துக்களையும் இயேசுவின் திரு இதயத்திற்கு அர்ப்பணித்து, இதோ நற்கருணை ஆண்டவரை பின் செல்கிற பொழுது உண்மையான மகிழ்ச்சியும் தூய்மையும் நம்மீது நிழலிட, இதோ நம் ஆண்டவருக்குள் வாழ வரம் கேட்டு குரல் எழுப்பி பாடி ஜெபிப்போம். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். பாடுவோம். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க. கரங்களை வீசி வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க
வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாடுவோம். குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. கரங்களை வீசி ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம். கரம் உயர்த்தி துதிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவின் இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய குறைகளை, பலவீனங்களை, சோர்வுகளை, நம்பிக்கை இழந்த நிமிடங்களை, விசுவாசத்தை இழந்த நிமிடங்களை, எதிர்நோக்கின் பிள்ளைகளாக வாழாத நிமிடங்களை, அன்பில்லாத நிமிடங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து துதிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் இதயத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். இந்த முதல் 10 மணியிலே நம் குடும்பங்களை இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். யார் ஒருவர் இயேசுவின் திரு இதயத்திற்கு நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோமோ அவர்களை நான் மாட்சிப்படுத்துவேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை மனதில் கொண்டு வந்து அந்த வாக்குறுதியை மனதில் வைத்து நம் குடும்பத்தில் எல்லா நிகழ்வுகள், கணவன் மனைவி உறவு முறை, பெற்றோர் பிள்ளைகள், பெரியவர்கள், நம் குடும்பத்தோடு சேர்ந்திருக்கிற எல்லா நிகழ்வுகளையும், பிள்ளைகளது படிப்பு, வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். முதல் பாதியை ஆண்கள் சொல்லி ஜெபியுங்கள். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவின் மதுரமான திரு இதயமே, இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, 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 என் சிநேகமா புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே, என் இரட்சணியமாயிரும். கரங்களை உயர்த்துவோம். எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம் சிந்தனை, சொல், செயல்கள், நம் குடும்பத்திலே நாம் பேசுகின்ற வார்த்தைகள், நமது பயணங்கள், நமது செயல்கள் எல்லாம் இயேசுவின் திரு இதயத்திற்கு, அவரது இதயத்திற்கு விருப்பத்திற்கு ஏற்ப வாழ வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள்
உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. இந்த இரண்டாவது 10 மணியிலே நம் பிள்ளைகளின் பிள்ளைகளை இயேசுவின் இதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். இயேசு அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கியது போல குழந்தைகள் முதல் நம் பிள்ளைகள் பெரியவர்களாக இருந்தால், இளையோர்கள், திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள், எல்லா நிலைகளிலும் உள்ள நம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களது படிப்பு, அவர்களுடைய பயணங்கள், நண்பர்கள், விசுவாச வாழ்க்கை அனைத்தையும் இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். முதல் பாதியை பெண்கள் உரத்த குரலில் சொல்லி ஜெபியுங்கள். என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். என் சிநேகமாயிரும், 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 என் சிநேகமாயிரும். புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே என் இரட்சணியமாயிரும். நம் பிள்ளைகளை எல்லாம் இயேசுவின் இதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து கரங்களை உயர்த்தி பாடி ஜெபிப்போமா? ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வாரில்லை. ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேறில்லை. உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும். வாழ்வில்லை அதில் பயனில்லை, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. இரண்டு வரிசையில் பயணிப்போம். இந்த மூன்றாவது 10 மணியிலே மிக குறிப்பாக நம்முடைய ஆன்மீக வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். குடும்ப ஜெபம், இறைவார்த்தை வாசிப்பது, அருட்சாதன வாழ்வு, ஒரு பொழுதும் தொய்வுறாமல் தளர்ந்து விடாமல் வீழ்ந்தாலும் எழுந்து நடப்பேன். இறைவார்த்தை வாசிக்க முடியவில்லை என்றால் மீண்டும் வாசிப்பேன். ஒரு புது உணர்வும் தெம்பும் நமக்கு கிடைப்பதற்காக இந்த நாளிலே நம்முடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்வில் அடிக்கடி ஒப்புருவருட்சாதனம் பெற, திருப்பலியில் கலந்து கொள்ள, குடும்ப ஜபத்தில் நிலைத்திருக்க வரம் கேட்போம். முதல் பாதியை சகோதரர் சொல்லி ஜபிக்கிற பொழுது நமது ஆன்மீக வாழ்வை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் திரு இதயத்திற்கு அர்ப்பணித்து அனைவரும் சேர்ந்து சொல்லி ஜபிப்போம். இதயத்தில் தாட்சியம் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் சிநேகமாயிரும், 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 புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே என் இரட்சணியமாயிரும். கரங்களை உயர்த்துவோம். இயேசுவின் இதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் இதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, ஆசியும் அருளும் எம் வாழ்வில் சேர்ந்து வந்தால் ஆனந்தம் என்றும் நிலை பெறுமே. நமது ஆன்மீக வாழ்வை ஒப்புக் கொடுத்து பாடி ஜெபிப்போம்.
இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இந்த 4வது 10 மணியிலே மிக குறிப்பாக இதுவரை இயேசுவின் திரு இதயம் வாயிலாக ஆண்டவருடைய அருளால் நமக்கு கிடைத்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி இந்த இயேசுவின் திரு இதயத்திற்கு அர்ப்ப கொடுப்போம். நம்முடைய வாழ்வில் கிடைத்த சிறிதும் பெரிதுமான எல்லா ஆசீருக்கும், உடல் நலத்திற்கும், பயணங்களில் பாதுகாப்பிற்கும், உறவுகளை புதுப்பிக்க, பாவங்களை மன்னித்த, அன்பை நமக்கு அள்ளி தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றியுள்ள ஒரு இதயத்தோடு இந்த 10 மணியில் ஜெபிப்போம். முதல் பாதியை நான் சொல்லும் பொழுது 2வது பாதியை நம் அனைவரும் சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்தை கொத்தாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். 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 புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே. என் செடியமாயிரும். இந்த பாடல் பாடுகிற பொழுது ஆண்டவருடைய இதயத்தில் அந்த இரக்கத்தில் நம்பிக்கை வைத்தவர்களாக இறைவன் தந்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி பாடி ஜெபிப்போம். இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. இந்த 5வது 10 மணியிலே நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். ஏதேனும் பாவத்திற்கு நாம் அடிமையாயிருந்தால், இன்னும் அதிலிருந்து விடுபட முடியவில்லை என்றால் அந்த பாவத்தை இயேசுவின் இதயத்தில் ஒப்புக் கொடுப்போம். அருளாலய தியான மையம் இயேசுவின் இருதயமாக செயல்பட வருகிற அனைவருக்கும் தேற்றறிவையும் இளைப்பாறுதலையும் ஆசிரையும் பெற்றுத்தருகின்ற இடமாக, இல்லமாக, இதயமாக இந்த இடம் அமையவும், இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு தியான நிகழ்வுகளும் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் நடைபெறவும் இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். ஆண்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். இதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவின் மதுரமான திரு இதயமே, 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 இயேசுவின் மதுரமான திரு இதயமே,
இயேசுவின் மதுரமான திரு இதயமே, புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே, நம்மை முழுமையாக அருளாலயத்தையும் நம் வாழ்வையும் ஒப்புக் கொடுப்போம். பாவிகளுக்கு ஒரு இடம் உண்டு என்றால் அது இயேசுவின் இதயத்தில் மட்டுமே உண்டு. அவரை கூவி அழைக்கிற பொழுது நம் குரலுக்கு செவி சாய்க்கிற இந்த கோவிலில் இவர் இருக்கிறார், இவர் இதோ நம்மை வழிநடத்துகிறார், அவர் பின்னே செல்கிறோம் என்று உணர்ந்து இதயத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே, இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஜெப அட்டையை கரங்களில் எடுப்போம். 53 மணி முடிந்த பின் 50 மணி முடிந்த பின் உள்ள ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மரியாவின் மாசற்ற திரு இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இதயமானது திரு இதயத்தின் வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவினுடைய திரு இதய மன்றாட்டு மாலை நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களை நம் உருக்கத்தோடு நாம் சொல்லி ஜெபிக்கிற பொழுது நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை மனதில் கொண்டு வந்து ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து நான் சொல்லும் பொழுது பதில் சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் திரு சுதனாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயகூர்ந்து மீட்டருளும். புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இதயமே, அளவற்ற மருத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இதயமே, அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இதயமே, இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இதயமே, அன்பு தீ சுவாசித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இதயமே, தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இதயமே, எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இதயமே, இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மையமுமான இடமுமான இயேசுவின் திரு இதயமே, ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திரு இதயமே, இறை தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இதயமே, உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இதயமே, உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும்
இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் பாவ செயல்களால் வேதனையுற்று வருந்திய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இதயமே, தயை கூர்ந்து மீட்டருளும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். இந்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம், மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பு அளித்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலே ஒரே ஒரு இறைவார்த்தை மட்டும் நாம் தியானிக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இயேசுவின் திரு இதய ஜெபத்தை சொல்லி பாடல் பாடி நம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். சீராக் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 30வது இறைவார்த்தை. இன்று காலையிலே என்ன இறைவார்த்தை சொல்லி ஜெபிப்பது? எப்பொழுதும் ஆண்டவரை போற்றி துதிக்கிறோமே, மீண்டும் மீண்டும் ஆண்டவரை போற்றுகிறோமே என்று என் மனதுக்குள்ள ஒரு சலிப்பு. அந்த சலிப்போடு அந்த இறைவார்த்தை எடுத்து வாசிக்க பைபிள் திறந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு இறைவார்த்தை சீராக் 43:30. ஆண்டவரை எப்பயுமே போற்றி துதிக்கிறோம், எல்லா வெள்ளிக்கிழமையிலும் ஆராதனை, எப்பொழுதும் பாடல் துதிப்பாடல், இதெல்லாம் போதாதா அப்படின்னு யோசித்தால் அதற்கு கிடைத்த ஒரு இறைவார்த்தை சீராக் 43:30. ஆண்டவரை மாட்சிப்படுத்துங்கள். நிறைய பேர் கிடைக்கல, எல்லாரும் எடுங்க. சீராக் புத்தகம், இந்த ஒரு வசனம் நீ காலைல படிப்போமே. சீராக் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 30வது இறைவார்த்தை. புக் ஆஃப் சீராக் சாப்டர் 43 verse 30. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வெயிட் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து உரத்த குரலில் ஒன்றா வாசிக்க முயற்சி செய்வோம். 43:30 சேர்ந்து வாசிப்போமா? முதல் முறை வாசித்தா கொஞ்சம் புரியும். மீண்டும் ஒரு முறை அனைவரும் சேர்ந்து வாசிப்போமா? என்னோடு இணைந்து. ஆண்டவரை மாட்சிப்படுத்துங்கள், உங்களால் முடியும் அளவிற்கு அவரை உயர்த்துங்கள், ஏனெனில் அவர் அதினும் மேலானவர். உங்கள் வலிமை எல்லாம் கூட்டி அவரை உயர்த்துங்கள், சோர்ந்து விடாதீர்கள், ஏனெனில் போதிய அளவு அவரை புகழ முடியாது. 2 சிந்தனை இதுக்குள்ள இருக்கு. இந்த வசனத்தை 2ஆ பிரிக்கலாம். 2 சிந்தனை இருக்கு. ஆண்டவரை நம்ம மாட்சிப்படுத்தணும், உங்களால் முடிந்த அளவுக்கு அவரை உயர்த்தணுமா? நம்ம ஆண்டவரை மாட்சிப்படுத்தி முடிந்த அளவிற்கு அவை உயர்த்த வேண்டுமாம், ஏனெனில் நாம் உயர்த்துவதை விட அவர் மேலானவராக இருக்கிறார்.
நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவரை உயர்த்துறதுனால மேலானார். இல்லை, நாம் எவ்வளவுக்கு உயர்த்தி அவர் மேலான செயல்களை நன்றி செலுத்தினாலும் அவர் அதைவிட மேலானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது சிந்தனை பாருங்களேன். உங்கள் வலிமையெல்லாம் கூட்டி அவரை உயர்த்துங்கள், சோர்ந்து போயிடாதீங்க, ஏனெனில் போதிய அளவு அவரை புகழ முடியாது. இதுவரையிலும் நம்ம போதிய அளவு ஆண்டவரை போற்றி புகழல. எப்பயுமே பாடலாம், எப்பயும் நன்றி சொல்லணுமா, எப்பயும் துதிக்கணுமா, இப்படி மனசுக்குள்ள ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா பாரு, ஆண்டவர் சொல்றாரு, போதிய அளவுக்கு உன்னால புகழ முடியாது. அதனால நீ ஆண்டவரை மாட்சிப்படுத்துவதற்கு சோர்வடையாத. பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே அன்புக்குரியவர்கள், நீங்கள் மீண்டும் மீண்டும் வாசிங்க. இன்னும் ஆண்டவர் நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பார். நம்மளால நினைக்கிறோம் எல்லா வெள்ளிக்கிழமையும் வரேன் இல்லை, பாட்டு பாடுறேன் இல்லை, துதிக்கிறேன் இல்லை, குடும்பத்தில் ஜபிக்கிறேன் இல்லை, தனிப்பட்ட முறையில் துதிக்கிறேன் இல்லை, ஆண்டவரே போதாதா? ஆண்டவரை போதிய அளவுக்கு நம்மளால் மாட்சிப்படுத்தவோ புகழவோ அவரை உயர்த்தவோ முடியாது. அதனால் எவ்வளவுக்கு நன்றி சொன்னாலும் போதாது. பிரைஸ் தி லார்ட். அந்த இயேசுவின் இதயம் அவ்வளவிற்கு ஆழமான அந்த அன்பு தீயினால் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த மன்றாட்டு மாலையெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் ஒவ்வொரு வார்த்தையும் வாசித்து பாருங்கள். அடுத்த முதல் வெள்ளிக்கிழமை மட்டும் இதை எடுத்துகிட்டு வரக்கூடாது. சும்மா வாசித்து பாருங்களேன். வேற ஏதோ புனிதர்களை பற்றி அல்ல, இயேசுவின் இதயம் எவ்வளவிற்கு அதிகமாக நம்மை ஈர்க்கிறது என்று அந்த வார்த்தைகளால் ஆழமாக எழுதி வைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். இந்த ஒரு இறைவார்த்தையை மனதில் கொண்டு இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அட்டைகளை எல்லாம் கரங்களில் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரை மாட்சிப்படுத்துங்கள், உங்களால் முடியும் அளவிற்கு அவரை உயர்த்துங்கள், ஏனெனில் அவர் அதினும் மேலானவர். உங்கள் வலிமையெல்லாம் கூட்டி அவரை உயர்த்துங்கள், சோர்ந்துடாத, ஏனெனில் போதிய அளவு அவரை புகழ நம்மால முடியும். இன்னும் ஜஸ்ட் பாஸ் கூட ஆகல ஆண்டவரை போற்றி புகழ்வதில். பார்டர் லைன் கூட மார்க் வாங்கல, இன்னும் பாஸே ஆகல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால சோர்வடையாமல் இந்த நாள் முழுவதும் நன்றி உள்ள ஒரு இதயத்தோடு அவரது இதயத்தில் எதை வைத்தாலும் அது ஆசிராக மாறும் என்ற நம்பிக்கையில் முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த ஜெப அட்டையின் இறுதி பகுதிகள் எடுத்துக்கொள்வோம். இயேசுவின் திரு இதயத்திற்கு தம்மை முற்றும் கையளிக்கிற ஜெபம். அட்டை கையில் இல்லை என்றால் பக்கத்தில் இருப்பவர்கள் சேர்ந்து வாசிக்கிற நிமிடம் அனைவரும் பெற்றுக்கொள்ளுங்கள். பின்னாடி தந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லி ஜெபிக்கிறோம். பெயர் வருகிற பொழுது மனதிற்குள் நம் பெயரை சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் திரு இதயமே, அடியேன். மனதிற்குள் நம் பெயர்களை சொல்வோம். சேர்ந்து ஜெபிப்போம். என்னை முற்றும் உமக்கு கையளிக்கிறேன். என்னில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் உம் திரு இதயத்தையே அன்பு செய்திடும் பொருட்டு அர்ப்பணம் செய்கிறேன். என் ஒவ்வொரு நினைவையும் ஆற்றலையும் செயலையும் என்னை அடுத்து வரும் இன்பம் துன்பம் அனைத்தையும் உம் திரு இதயத்துக்கு பாத காணிக்கை ஆக்குகிறேன். உமது திரு இதயத்துக்கு முற்றும் சொந்தமாயிருப்பதும் உமக்கு மன வருத்தம் அளிக்கக்கூடிய அனைத்தையும் மனதார அகற்றுவதும் உம்மை என்றும் அன்பு செய்வதும் என் வாழ்வின் நோக்கமாகும். இதுவே என் மாறாத தீர்மானம் ஆகும். இனிய இயேசுவின் திரு இதயமே, இனி என் அன்புக்கு முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவலர் நீரே. தளராத என் நம்பிக்கை நீரே. என் வாழ்நாட்களில் நான் செய்த குற்றங்களை எல்லாம் களைந்து மன்னிப்பவர் நீரே. என் உயிர் உடலை விட்டு பிரியும் வேளையில் எனக்கு புகலிடமும் நீரே. தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, உமது விண்ணக தந்தையின் திருமுன் எனக்காக பரிந்துரைத்து நீதியின் தீர்ப்பிலிருந்து என்னை காத்தருளும். அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இதயமே, என் பலவீனத்தை கண்டு அச்சமடைகிறேன். உமது தயாளத்தை நினைத்து நம்பிக்கை கொள்கிறேன். நீர் விரும்பாத எதுவும் என்னிடம் இருப்பின் அதனை உமது அன்பு தீயால் சுட்டு எரித்தருளும். நான் உம்மை என்றும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்கும்படி உமது தூய அன்பை என் இதயத்தில் பதித்தருளும்.
நான் உமது சொந்த உரிமையாக வாழ்ந்து மரிக்கும் பேற்றினையும் என் பெயர் உம் திரு இதயத்தில் இடம் பெற்றிருக்கும் பேற்றினையும் எனக்கு தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். மௌனமாக ஒரு நிமிடம் இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். குடும்பத்தினுடைய தனிப்பட்ட எல்லா வேண்டுதல்களையும் இந்த நாளிலே நாம் மனதில் கொண்டு வருகிற ஜப கருத்துக்களை இந்த முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இதயத்திற்கு அர்ப்பணிப்போம். இந்த இதயத்தை போற்றி புகழ்வோம். இதுவரை அவரை நாம் போதிய அளவு புகழவில்லை. அதனால் சோர்வடையாமல் நாம் அவரை உயர்த்துவதற்கு மேலாக அவர் உயர்வுள்ளவர் என்பதை உணர்ந்து அவரது இதயத்தை போற்றி புகழ்ந்து பாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி நாம் பாடி ஜெபிப்போம். இயேசுவின் இதயத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. விழுந்தால் படிடுவோம். நற்கருணை ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரை மாட்சிப்படுத்துங்கள், உங்களால் முடியும் அளவிற்கு அவரை உயர்த்துங்கள், ஏனெனில் அவர் அதினும் மேலானவர். உங்கள் வலிமையெல்லாம் கூட்டி அவரை உயர்த்துங்கள், சோர்ந்து விடாதீர்கள், ஏனெனில் போதிய அளவு அவரை புகழ முடியாது. இந்த நாளிலே ஆண்டவருக்கு மாட்சிப்படுத்த நன்றி சொல்லி செபிக்க, இறைவன் தந்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றியுள்ள ஒரு இதயத்தோடு இந்த தியானத்தில் முழுமையாக கலந்து கொள்ள வரம் கேட்டு மாண்புயர் பாடி ஆண்டவரது அருளுக்காக ஜெபிப்போம். மாண்புயரும் ஒரு அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து
உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோ.